வணக்கம் சார். பாப்பா கிருஷ்ணா வா. நம்ம 40 கோடி ரன்னிங்ல இருந்தது. இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏதோ நான் செய்த புண்ணியம் கர்த்தர் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருப்பா. கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்ல கந்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ, என்ன மாதிரி தொழிலாளியும் உங்களை மாதிரி முதலாளியும் பரஸ்பர அன்பா இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர். நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுப்பா. உங்க பொண்ணுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டோட மாப்பிளைய வச்சுக்குங்க. நான் ஏன் சொல்றேன்னா, மனுஷனுடைய நிலைமைய சொல்ல முடியாது. நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது ஒண்ணு ஆகி பட்டுன்னு புட்டுக்கிட்டீங்கன்னு வைங்க. என்னப்பா அது? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. அப்படி ஆகிட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? அப்ப இல்லாத பொண்ணு ஜாக்கி இல்லாத குதிரைக்கு சமம். எவ்வளவு பெரிய தத்துவம். நானும் வீட்டோட ஒரு மாப்பிளையை தேடிட்டு தான்ப்பா இருக்கேன். கிடைக்க மாட்டேங்கிறானே. 40 குதிரை, எஸ்டேட், பங்களா நமக்கு அமைஞ்சது. இங்கே அடுப்பத்தை வச்சிடலாம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. என்னப்பா அது? திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? இல்ல, இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா அமையணுமே நினைச்சேன். நான் எங்கேயோ போயிட்டேன். ஜேம்ஸ், மேற்கொண்டு என்ன பண்ண போற? மேல படிக்க போறியா? படிக்கிறதுன்னு ஆயுஷ்புரா படிக்கலாம் ஃபாதர். ஆனா படிச்ச வரைக்கும் ஏதாவது வேலை தேடலான்னு பாக்குறேன். எல்லார் பாரத்தையும் ஆண்டவன் சார்பா நீங்க வாங்கிக்கிறீங்க. அட்லீஸ்ட் என் பாரத்தையும் அது உங்களுக்கு குறைக்கலான்னு பாக்குறேன். அதுக்குள்ளேயே அங்கி போடாத ஃபாதர் ஆயிடாது. இங்க எனக்கு தெரிஞ்ச எஸ்டேட் ஓனர் டயானான்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லெட்டர் தர்றேன், நாளை காலையில போய் பாரு. ஓகே ஃபாதர். கருப்பையா, இதெல்லாம் எடுத்து ஓரமா போடு. மேடம் வர நேரமாச்சு, சீக்கிரம். வாட்ச்மேன், இந்த கேட்டை திறந்து வைங்க. மேடம் வர டைம் ஆச்சு. உனக்கெல்லாம் ஏன் தும்மல் வருது? தும்மல் வந்தா வீட்லயே தும்மிட்டு வரணும். குட் மார்னிங் மேடம். டைமண்ட் எஸ்டேட் மேனேஜரா? எஸ் மேடம். ஏன் உங்க ஏரியாவுல எக்கோலஸ் மருந்து அடிக்கல? அடிச்சாச்சு மேடம். எதை அடிச்சீங்க? எல்லா இலையும் காஞ்சு போயிடுச்சு. பைக்ல சுத்துனா மட்டும் போதாது. குட் மார்னிங் மேடம். ஏன் மேன் உங்க ஏரியாவுல நேத்து யாரும் இலை பறிக்க வரல? மாரியம்மன் கோயில்ல கஞ்சி ஊத்துற திருவிழான்னு தொழிலாளிங்க எல்லாம் லீவ் எடுத்துட்டாங்க மேடம். ஏ சாமி நேத்தே கஞ்சி ஊத்த சொல்லிச்சாமா? இன்னைக்கு ஊத்துனா குடிக்காதாமா? எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணுங்க. மேடம், do what I say. ஏன்பா ஃபயர் ஸ்கார்சிட்டி? ஒரு லேபர் கையை எடுத்துட்டான் மேடம். அவனை கொண்டு போய் பாய்லர்ல போடுங்க. யார்கிட்ட என்ன கேட்டாலும் ஒரு காரணம் சொல்லிடுவீங்க. Get out. Get out all of you. அண்ணா எனக்கு ஆபீஸ்க்கு வந்தாரா? காலையில வந்துட்டு உடனே போயிட்டாருங்க மேடம். இன்னைக்கு யார்கிட்ட தகராறோ? ஐயோ, என்னங்க இது அநியாயம்? யூனியன் லீடரா? ஏன் லோலோன்னு கத்துற? இது எங்க இடம். நீ எங்க கிட்ட தான் சம்பளம் வாங்குற. அதுலதான் இந்த வீட்டை கட்டி இருக்க. இது இடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? என்னங்க இந்த அநியாயத்துக்கு யாருமே இல்லையா? திருப்பி கட்டி கொடுக்கறதா இருந்தா இடிக்கிறதுக்கு உரிமை இருக்குங்க. சட்டம் பேசுறியா சத்தியமூர்த்தி? இந்த ஆண்டனியோட ஃபேக்டரியில உங்க மாதிரி இந்துக்களுக்கு வேலை கொடுத்ததே எங்க பெரிய மனசை காட்டுது. அப்புறம் என்னமோ 20%, 25% போனஸ் வேணும்னு கேக்குறியாம? இப்படி ஒரு கோடு போட்டு மேல ஒரு புள்ளியும் கீழ ஒரு புள்ளியும் வச்சுட்டா அது பர்சன்டேஜ் நீ நினைச்சிட்டு இருக்கிற. அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்குறியா? இப்ப என்னங்கிற? போனஸ் கொடுக்காட்டி கொடி பிடிப்பீங்க, அவ்வளவுதானே? குடிங்க, அப்படி உங்க வயிற்றையை சேர்த்தி பிடிச்சுங்க. இப்ப மட்டும் என்னங்க, டீ தூளையெல்லாம் ஊர் உலகத்துக்கு அனுப்பிச்சு விட்டு நாங்க கடையில கடன் சொல்லி டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சம்பளம் கம்மிங்கிறத ஜாடையா சொல்றியா ராஸ்கல்? சுட்டு பொசுக்கிடும். ஆண்டனி, கை உங்ககிட்ட மட்டும் இல்ல, எங்க கிட்டயும் இருக்கு. இங்க நாங்க உங்களை அடிச்சிட்டோம்னா அது முதலாளி தொழிலாளி பிரச்சனை ஆகாம இந்துக்கெல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவங்க ஆயிடும். இது சட்டப்படி பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அதுக்கு உங்களுக்கு பொறுமையும் இல்ல, புத்தியும் இல்ல. போங்க.
வர வர மரியாதை எல்லாம் போயிடுச்சு. என்னன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? இப்ப யார் உனக்கு மரியாதை தரல? வாய் நிறைய அண்ணனை மட்டும் கூப்பிட்டு நான் சொல்றதை மட்டும் கேட்காரு. என்னாச்சு? நான் என்ன சொன்னேன்? நம்ம ஃபேக்டரியில இந்த இந்துக்களை எல்லாம் சேர்க்க வேணாம்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு, அந்த இந்து தொழிலாளர் தலைவன் சத்தியமூர்த்தி 25% போனஸ் கொடுத்தே தீரணுங்கிறான். அதுக்கு இந்த மிலிட்டரி வாத்தியார் வேற சப்போர்ட். நான் ஏதோ ஒரு மாதிரி சொல்லி நம்ம கிறிஸ்தவங்களை எல்லாம் சமாளிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? சிம்பிள். இந்துக்கள் மேல கோபம் வர மாதிரி கிறிஸ்தவங்களை தூண்டி விட போறேன். ஜோந்தி சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத. உன் அவசர புத்தியால தானே அப்பா அவனுக்கு கொடுத்த சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கிறேன். அந்த போனஸ் விவகாரத்தை நானே பாத்துக்கிறேன். அதாவது உன் சொத்துறத நான் சாப்பிடுறேங்கிறத ஜாடையா சொல்றேன். அப்படித்தானே? எப்பதான் நான் சொல்றதை நீ கேட்டிருக்கிற? உன் இஷ்டம் போல செய். எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். என்னையா மீன் பிடிக்கிறியா? பாம்பு பிடிக்கிறேன். பாம்பு பிடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதெல்லாம் உனக்கு எங்க வரப்போகுது? ஏய், நான் மீச வச்ச ஆம்பளை. ஆமா, கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளைன்னு சொல்லிக்கிறது இல்ல. கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளைன்னு சொல்லிக்கிறது இல்ல. கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளைன்னு சொல்லிக்கிறது இல்ல. அதுக்கு சரியா புல்லு கூட வாங்கி போட்டு இருக்க மாட்டேன். எவன் விட்டு தோட்டத்துல மேயதோ போய் பாருப்போ. கரப்பாம்பூச்சி கூட மீசை இருக்குன்னு சொன்னியே, அது இப்படி வந்து கன்னி பொண்ண தூக்கிட்டு போமா? குதிரையை திருடினதும் இல்லாம வீராப்ப பேசுறியா? சண்டா போயா. இங்க பாரு மேரி, உங்க அப்பா பூசணிக்காய் தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுனத பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது. இப்ப பிரிஞ்சிருவோம். நீங்க ஆம்பளை, சட்டுன்னு அப்படி சொல்லிடுவீங்க. நான் அப்படி சொல்ல முடியுமா? என் உயிரே நான் உங்க மேல வச்சிருக்கேன். என் மேல உசுர வச்சுட்டு நீ என்ன புணமாவா அலையற? சொல்றத கேளுமா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. நான் எதையோ மனசுல வச்சுட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்க, அது உங்க ஒப்பன் சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடுமுன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படியா? நம்ம காதல பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது. உங்களை பிரிக்க ஆண்டவன் தேவையில்லடா, அப்பனே போதும். ஆமா, காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்களே, ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய்,
உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைச்ச துரோகி. அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகா? தெரியாது, எல்லாரும் சொல்றாங்களே நானும் சொன்னேன். தெரியாதல்ல ஏன் சொல்றீங்க? கம் டு தி பாயிண்ட். ஏ என்கிட்ட வேலைக்கு சேரும் போது எவ்வளவு கெஞ்சின, உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா? கொடைக்கானல்ல நீங்க எப்படி இருந்தீங்க? புரோட்டன்ஸ்க்கு குதிரைச்சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க. பிற்காலத்துல குதிரைக்கே ஓனரா வரல. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இன்னும் சிலத சொல்லுவேன். உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன். டேய், இனிமே உனக்கு என்கிட்ட வேலை கிடையாது. வாங்குறத உன்னை வீட்டுல வச்சு பூட்டுறேன். மாமா என்ன ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லு. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. வேண்டாங்களே, திறந்த வீட்லயே வைங்க, பூட்டாதீங்க. ஏன்? பூட்டத்தான் காதலுக்கு ஊட்டம் பிறக்கும். சரி, பூட்டல. வா.